Hi friends, இந்த வீடியோவில் எம்போரியோ கிளாசி அதுதான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து எம்போரியோ ஆர்டினரு எம்போரியோ பேஸ்னு ரெண்டு விதமாக இருக்கும். இதில் வந்து கிளாசி எம்போரியோ கிளாசி அந்த பாய்சனை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இதிலே வந்து எம்போரியோவில் வந்து செமி கிளாசி மேட்டு எல்லாமே வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாசி பொறுத்த வரைக்கும் 1க்கு 1 அந்த லெவல் தான் மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து 1 லிட்டர் வந்து பேஸ் போடுறீங்க அப்படின்னா 1 லிட்டர் வந்து ஆர்டினர் போடணும். நம்ம தேவைக்கு ஏற்ப வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே எடுக்கிறேன். இது வந்து பேஸு நம்ம ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் இப்போது ஆர்டினர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆர்டினர் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டினரை நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். இப்போ பேஸ் எவ்வளோ ஊற்றணுமோ அதே அளவுக்கு வந்து ஆர்டினரும் மிக்ஸ் பண்ணணும். எம்போரியோ பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக வரும். சீலருக்கு மேட்டுக்கு அது தனியாக ஒரு ஆர்டினர் இருக்கும். கிளாஸிக்கு மட்டும் தனியாக ஒரு ஆர்டினர் இருக்கும். மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இது பாருங்க, ஆர்டினரும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆர்டினரையும் பேஸையும் நல்லா கலக்கணும். இதுக்கு வந்து பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து எம்போரியோ கிளாஸிக்கு வந்து ஒரு 200 ml வந்து தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம வந்து தேவைக்கேற்ப தான் மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டருக்கு 200 ml தின்னரு. நீங்கள் அதிகமாக கலந்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப அடிக்க முடியாமல் மீந்துடும். ஒரு டோருக்கு என்ன தேவையோ ஒரு 1/2 லிட்டர்னா ஒரு 1/2 லிட்டர் தான் கலக்கணும். ஒரு 1/2 லிட்டர் அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் பேஸு ஒரு 1/4 லிட்டர் ஆர்டினர் அது ரெண்டும் சேர்ந்து தான் 1/2 லிட்ரு அந்த லெவலில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டினரையும் பேஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பியூ தின்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்கள்.